நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 5.17. கொஷின் பாருங்கள். முனை 5, -2 மற்றும் குவியம் +2, -2 உடைய பரவளையத்தின் சமன்பாடு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இங்கே முனையும் குவியமும் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை வச்சு சமன்பாடு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள். இப்போது இது எக்ஸ் அச்சுனும் இது ஒய் அச்சு, இது 0. முனை என்ன கொடுத்துருக்காங்க, +5, -2. அப்போ எக்ஸ் அச்சில் +5 தோராயம் பாருங்க. 1, 2, 3, 4, 5 இங்கே வருமா. -2 ஒய் அச்சில் இங்கே -2. இப்போ தோராயமாக இங்கே ஒரு கோடு போட்டிருக்காங்க. இந்த இங்கே மார்க் பண்ணி இந்த 5ம் -2 சேர்கிற இடத்த வந்து ஏ கொடுத்து புள்ளி வந்து 5, -2 மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. கோடு போட்டாச்சு. இதை பாயிண்ட் பண்ணி பாருங்கள் ஒரு பரவளையம். அப்போ இந்த பரவளையம் பார்த்திங்கன்னா இடது பக்கத்து திறப்புடையதாக இருக்குதா. அப்போது இதிலேருந்து குவியம் வந்து எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் -2. எஸ்ன்னு கொடுத்து 2, -2 மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. இப்போ இதை வச்சு தான் நமக்கு ஒரு சமன்பாடு உருவாக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்போது பரவளையம் வந்து இடப்பக்கம் திறப்புடையது அப்படின்றத ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. பாருங்கள். இப்போ முனை எடுத்து எழுதியாச்சு, குவியம் எடுத்து எழுதியாச்சுங்களா. இப்போது பரவளையம் வந்து இடப்பக்கம் திறப்புடையது. இப்போ எடுத்து எழுதிக்கலாமா. பாருங்கள். இடப்பக்கம் திறப்புடைய பரவளையத்தின் சமன்பாடு இப்போ எடுத்து எழுதிட்டுங்களா. இப்போ அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். y - k whole square equal -4 × a × x - h. ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முனை இது ஹச்ன்னு எடுத்துப்போம், இது கேன்னு எடுத்துப்போமா. அப்ளை பண்ணலாமா வேல்யூ. இப்போ இந்த ஏனோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3. அப்போது y - கேனோட வேல்யூ என்ன, -2 × ஹோல் ஸ்கொயர் -4 × என்னோட வேல்யூ 3 × x - ஹச்சோட வேல்யூ 5. சரிங்களா. இங்கே என்ன வரும், y - ப்ளஸ் ஆயிரும். +2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் -4 12 × x - 5. இப்போ இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போது a + b ஹோல் ஸ்கொயர்னும் போது a² + b² + 2ab வருமா. இப்போ அப்படி மாற்றும் போது y² + 2² + 2 × y × 2 வருமா. ஈக்குவல் -12 எடுத்து உள்ளே பெருக்கணும். -12 x -12x. அடுத்து பாருங்க -12 × 5 மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா. 12 × 5 60. இப்போது y² + 2² 2 × 2 4 + 2 × 2 4 4 × y 4y. இந்த டேர்மில் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாமா. கொண்டு வரும்போது இந்த -12x ஆகிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா +12x மாறுமா. +60 ஆகிறது இந்த பக்கம் வரும்போது -60ன்னு வருமா. ஈக்குவல் 0. சரிங்களா. அப்போ ஆர்டராக எடுத்து எழுதும் போது y² + 4y + 12x. இப்போ +4 -60 இருக்குது, கழிச்சா -56 வருமா. ஈக்குவல் 0. இந்த இடத்துல x² வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எக்ஸும் கிலோவும் எடுத்து எழுதிட்டு ஒய்யும் ஒய்னோட கிலோவும் எடுத்து எழுதணும். சப்போஸ் y² வரும்போது y² அதில் ஒய்க்கான கிலோவும் ஒய்யும் எடுத்து எழுதுனதுக்கப்புறம் தான் எக்ஸ் எடுத்து எழுதணும். சரிங்களா. இப்போது இந்த சமன்பாடு